நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன செய்தி சொல்லுது முதல்வரோட பேச்சு? பெரிய செய்தி. அந்த வாடி வாடி சீடி கேட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? வாடி வாடி கைப்படாத சீடி, அந்த மாதிரி ஏதாவது இன்னைக்கு இருக்கும் சட்டப்பேரவைன்னு எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்தோம். அதுவும் இருந்திருந்தா கொஞ்சம் நல்லா களை கட்டி இருக்கும். விசில் இருந்துச்சு, ஒரு டான்ஸும், ஆழ்தோட்ட பூபதி, அந்த கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. ஐயா சொல்லும்போது இனி ஒரு காலங்களில் இருக்கும்னு சொன்னார்னால என்ன அர்த்தமா? இல்லைன்னு அர்த்தம். எதை பேசணும்? கேட்ட கேள்வி என்ன? நேற்று பாலியல் குற்றச்சாட்டுகள் குழந்தைகளுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக என்று எதிர்க்கட்சி தலைவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு. ஆதாரத்தோடு பேசுங்கன்னு சொன்னாங்க. ஆதாரத்தோடு தாவேக்காவினர் யாரெல்லாம் செய்தார்கள் ஒரு பட்டியலை வாசிச்சார். உங்களுடைய பகுதி செயலாளர் வேம்புலி, ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவின் மீது குற்றச்சாட்டு, நாங்க விருப்ப வெறுப்பின்றி நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க. இன்னைக்கு அதை பத்தி ஏதாவது சொன்னீங்களா? கேள்வி என்ன? என்ன நடக்கு சட்டப்பேரவையில்? இந்த நாட்டிலமா என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு புரியல. இல்ல ஒரு பதில்ல திரு கண்ணன் அவர்கள் சொல்ற மாதிரி அவர் தரப்பினரை உற்சாகப்படுத்துகிற இந்த பிலோ த பெல்ட் அந்த பாணி இருந்தாலும் கூட அதுக்குள்ள அரசியல் இருக்கு. அதுக்குள்ள அவருக்கு கிளாரிட்டி 17லேருந்து எடுக்கிறாரு. இந்த கடந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம்ன்ற அந்த பதில் உங்களுக்கு நிறைவே தரலையா? யார் ஆட்சியும் போட்டும் சார். கோயம்புத்தூர்ல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுமி அவங்க அம்மாவுக்கு தெரியாம எரியூட்டப்பட்டிருக்காங்க. அவங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்க. முதலமைச்சர் பேசணுமா இல்லையா? சென்னையில ஒரு 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட ஒரு குழந்தைய பெற்றோர் சமூகத்தோடு தான் அடக்கம் பண்ணீங்களா? கும்மிடி பூண்டியில இறந்த குழந்தைய பொன்னேரில் ஏன் அடக்கம் பண்ணீங்கன்னு அந்த மக்கள் போராட்டம் செய்தார்களே, இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இதை பேசணுமா இல்லையா? இதை அட்ரஸ் பண்ணியிருக்கணும்ன்றீங்களா? அதுதானே சார் முதலமைச்சர். நீங்க என்ன சொல்றீங்க? மின் தடைக்கு என்ன காரணம் சொல்றீங்க? அது எப்படி கரெக்டா ஆட்சி முடிந்து ஆட்சி மாறினோன்னு எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் ரிப்பேர் ஆயிட்டா? அது வரைக்கும் வேலை பார்த்த ஊழியர்கள்லாம் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்களா? திமுக ஆட்சியின் தவறுகள் தான். திமுக ஆட்சி தவறுனா திமுக ஆட்சியிலே மின் தடை ஏற்பட்டிருக்கணுமே. நீங்க ஏதாவது குறைஞ்சபட்ச லாஜிக் கூட பேசுறீங்களா? விவசாயிகளை ஏன் கொச்சப்படுத்துறீங்க? உங்க அரசியலுக்கு விவசாயிகளை கொச்சப்படுத்துவீங்களா? நான் அடுத்த ஜென்மம் என்று ஒன்று இருந்தால் விவசாயியாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மாண்புமிகு விஜய் அவர்கள் சொன்னார்கள். அடுத்த ஜென்மம் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம், விவசாயி ஆகணும்னா எப்போ வேணாலும் ஆகலாம், இப்பவே கூட விவசாயம் பண்ணா விவசாயம் ஆகலாம் என்று நேற்று எதிர்க்கட்சி தலைவர் பேசினார். நீங்க ஆனா இன்னைக்கு என்ன சொல்றீங்க? விவசாயிகளை கொச்சப்படுத்துற மாதிரி அடுத்த ஜென்மத்தில் விவசாயியாக பிறக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லிட்டு இன்னைக்கு சொல்றீங்க விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வேன் என்று சொல்லி நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நீங்க முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று விவசாயிகள் போராடுகிறார்கள். நீங்க என்னமா சொல்றீங்க? உண்மையான விவசாயிகள் இல்லை அவர்கள்ங்கிறீங்க. கடந்த காலங்கள்லயும் அப்படித்தானே சொல்லுவாங்க. நீங்க தான் தூய சக்தி ஆச்சு சார். கடந்த காலத்துல தூக்கி தூரப்படுங்க. நீங்க தூய சக்தியா இல்லையா? அதுக்கு மாற்று தானே நீங்க. திமுக மாற்று தானே மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவரோட பேச்சுல ஊழல் இருக்காது, ஒரு கிளீன் கவர்மெண்ட். ஊழல் இருக்கு, அவரே ஒத்துக்கிட்டாரு. என்ன இருக்காதுன்னு சொல்லிட்டீங்க நீங்க? அவர் தானே சொன்னாரு இனி பார்ட்டி ஃபண்ட் நாங்க கவர்மெண்ட்டுக்கு வாங்குவோம்னாரு. கவர்மெண்டே ஊழல் செய்யணும்னு சொல்லிட்டாரு சார் சட்டப்பேரவையில. நீங்க தவறா? எது தவறு சார்? பார்ட்டி ஃபண்ட் வாங்குறது அரசு கஜானாவுக்கு. அதை இப்படி அது எது? பார்ட்டி ஃபண்ட் அரசு கஜானாவுக்கு வரும். இல்ல நான் அதுதான் நீங்க எல்லாரும் புலிப்பறை சூடுங்க. நான் கேக்குறேன். இல்ல நான் புரிந்ததை சொல்றேன், விளக்கம் சொல்லுங்க. அரசு கஜானாவுக்கு வராமல் முறைகேடாக திருப்பி விடப்பட்ட பணத்தை பார்ட்டி ஃபண்ட் நாங்க திரும்ப, அவர் சொன்ன வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் அது கஜானாவுக்கு வரும். சார் பார்ட்டி ஃபண்ட் கஜானாவுக்கு வரும் சார். பார்ட்டி ஃபண்ட் வாங்குறது தப்பு, அப்படிதானே சார்? பார்ட்டி ஃபண்ட்னு வாங்குனாங்க. இல்ல செந்தில், உங்க தர்க்கத்துல நீங்க ரொம்ப கொண்டு போறீங்க, வளைக்கல சார். அவர் சொன்னதுக்கு நீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு புலிப்பறை எழுதாதீங்க. பார்ட்டி ஃபண்ட் வாங்குறது தப்பு. ஆமா சார், அத சொல்லுங்க. பார்ட்டி ஃபண்ட் கடந்த காலங்களில் வாங்கி இருந்தார்கள் என்றால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பேன். அத சொல்லுங்க. அதெல்லாம் ரைட், அதெல்லாம் சல்யூட். கரெக்ட். நாங்க பார்ட்டி ஃபண்ட கஜானாவுக்கு திருப்பிட்டோங்க. அங்கதான் என்னன்னா சார், நீங்க பார்ட்டி ஃபண்ட் அரசுக்கு சேர வேண்டிய நிதியை பார்ட்டி ஃபண்டா வாங்குறது தான் தப்பு. இல்ல அரசுக்கு கஜானா கொண்டு வரது தவறு இல்ல சார். சார் விஜயன் சார், தயவு செய்து எல்லாரும் இப்படி அவர் சொன்னதுக்கு நீங்க எல்லாரும் அவரை காப்பாற்ற முயற்சிக்க கூடாது. நான் நீங்க உங்களை சொல்லல. பார்ட்டி ஃபண்ட்னா என்ன சார்? அரசு சார், ஒரு நிமிஷம் சார். அரசுக்கு முறையாக சேர வேண்டியதை விட்டுருங்க. ஒரு டெண்டர் எடுக்கிறாங்க. ஒரு அமைச்சருக்கோ எம்எல்ஏவுக்கோ மாவட்ட செயலாளருக்கோ பார்ட்டி ஃபண்டுங்கிற பேர்ல 8%, 5%, 10% வாங்குறது சட்டத்திற்கு புறம்பானது. அதான பார்ட்டி ஃபண்ட். அது அரசு கஜானாவுக்கு வந்துடுச்சுங்கிறாரு. எப்படி வந்துச்சு சார்?
இதுல நிறைய சூட்சமா இருக்கு செந்தில். உங்களுக்கு தெரியாதுல்ல, டெண்டர் அமௌண்ட்டை குறைவா கோட் பண்றது, அவங்களுக்கு சகாயம் செஞ்சு தரது, அதனால நான் இதெல்லாம் உங்களுக்கு செஞ்சு தரேன், எனக்கு ஃபண்டு கொடுத்துருன்னு இதெல்லாம் பேசல. அவர் அப்படி சொல்ல வரல. நீங்க அப்படி பேசல, நீங்க அதை சொல்லல. சரி, நீங்க அரசுக்கு ஏற்படும் இழப்பீடுகள் சரி செய்யப்படும் என்பது வேறு. பார்ட்டி ஃபண்ட கஜானாக்கு வாங்கிடுவோங்கிறாங்க. சரி, அதை விட்டுருங்க சார். இல்ல, இப்ப நீங்க என்னவா அவரோட பேச்சை எப்படி நீங்க என்ன செய்தி சொல்லுது? அது அவர் தான் விளக்கணும், யாருக்கும் எனக்கு விளங்கல. பார்ட்டி ஃபண்டு அரசாங்கத்துக்கு வரும்னா நீங்க முறைப்படி இப்ப எப்படி எழுதுவீங்களா? கணக்கு எழுதுவீங்களா? வருவாய், மொத்த வருவாய், வரி வருவாய் இவ்வளவு, ஜிஎஸ்டி வருவாய் இவ்வளவு, அரசாங்கத்திற்கு வர வேண்டிய பார்ட்டி ஃபண்ட் அரசாங்கத்திற்கு பெற்ற முறையாக வெளிப்படையாக பெற்ற லஞ்சத்தின் மூலம் வருவாய் இவ்வளவு கணக்கு எழுத போறீங்களா? இல்ல, நீங்க சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. ஏன்னா அவங்க பார்ட்டி ஃபண்டுன்னா அது வாங்கப்பட்டதா, அதுக்கு என்ன ஆதாரம், அதெல்லாம் இன்னும் அவங்க தெளிவுபடுத்தவே இல்லை. முன்னாடி பின்னாடி ஒரு விஷயம் பேசுறாங்க சார். பார்ட்டி ஃபண்ட் வாங்குனீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இனி அது அரசு கஜானாவுக்கு வருங்கிறாங்க. அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? சரி, விட்டுருங்க சார். இல்ல, இதை தாண்டி அவரோட பேச்சு இருக்குல்ல, அந்த பதிலுரைன்னு இருக்குல்ல, திரு கண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி இனி அது மேம்படலாம், மாண்புகள் மேம்படலாம். அதுக்குள்ள இருக்கிற எசன்ஸ் எப்படி? நான் எசன்ஸ் மட்டும் தான் பேசுறேன் சார். அவர் எப்படி பேசினாருங்கிறதெல்லாம் நான் இதுவரைக்கும் ஏதாவது விமர்சனா? சரி, சார் கூட சொன்னாங்க பிலோ த பெல்ட்ங்கிறத இடுப்புக்கு கீழேன்னு சார் சொன்னாரு. அது பிலோ த பெல்ட் நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா? அதை வந்து சார் என்ன சொன்னாரு? அது சினிமாத்தனமாக இருந்துச்சுன்னாரு. சார் கூட சொன்னார். நான் அந்த வார்த்தை கூட போல. அவர் சினிமாத்தனமாக பேசினார், அவர் இப்படி செய்தார், அப்படி செய்தார், அதுக்குள்ளே போல. அவர் பேசின கண்டென்ட்டை நான் ஒண்ணுன்னா சொல்றேன். அரசே ஊழல் செய்வாங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், விவசாயிகளை கொச்சப்படுத்திருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன், மின் தடையை பத்தி பேசியிருக்கேன், குழந்தைகள் மரணத்தை பத்தி பேசியிருக்கேன். நான் கண்டென்ட் குள்ள மட்டும் தான் நான் பேசியிருக்கேன் திருப்பி. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசுவோம் சார். பாட்டிலுக்கு இப்ப 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா? நான் புதிய முறையில் வந்து செய்தி எடுத்து போடுவேன், வேற எங்கேயும் போல. இப்படி சொல்வதன் மூலம் நான் எதுவும் கேட்க கூடாதா? அப்படி இல்ல, நான் நம்புறேன் சார். புதிய முறையில் வரக்கூடிய செய்தி மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில நான் பேசுறேன். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு புதிய முறையில் ஆதாரத்தோட செய்தி வந்திருக்கு. இந்த 10 ரூபா இப்ப யாருக்கு போகுது? சில இடத்துல 20 ரூபா. 20 ரூபால 10 ரூபாயா பங்கு பிரிச்சுக்கிறீங்களா, இல்ல 20 ரூபாயும் ஒரு ஆளுக்கு தான் போதும்? இல்ல, இப்ப செக்ரட்டரியேட்லாம் பார்ப்போம், முதல்வர் சொல்றார், அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றார், முன்பெல்லாம் புரோக்கர்ஸ் தான் வந்துகிட்டு இருந்தாங்க, இப்ப டைரக்டா நாங்களே வாங்கிடுவோமா? என்ன சொல்ல வரீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபாய் நான் கேட்கறேன் சார். இன்னும் ஒரு வார்த்தை, லாஸ்ட் ஒரு வார்த்தை சார். இவங்க பாஜக எதிர்ப்பை பார்த்து நான் ஆடிட்டேன் சார். இன்னைக்கு நேற்று வன்னி அரசு பாஜகன்னு ஆரம்பிச்சாரு, சபாநாயகர் டக்குனு உள்ள போயிட்டாரு. அதை பேசாதீங்க. நமக்கு தர வேண்டிய நிதியை எப்படி கேட்கணுமா தெரியுமா? பாஜக எம்எல்ஏட்ட முடிஞ்சா கொஞ்சம் வாங்கி கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கணுமா? இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆளும் கட்சி, அது என்ன கட்சி? அதுக்கு பேர் இல்லையா? ஏன் பாஜகன்னு சொல்றதுக்கு அவ்வளவு பயமா உங்களுக்கு? இல்ல, தேர்தல் பரப்புலையும் பாஜக சொல்ல மாட்டீங்க, அந்த இடத்துல அவங்க சட்டப்பேரவையும் பிஜேபி சொல்ல மாட்டீங்க. ஒரு கிளாரிட்டி அவர் என்ன கொடுக்கிறாருன்னா, கடந்த ஆட்சியாளர்கள் போல தேவையில்லாததுக்கெல்லாம் நாங்க மோதல் போக கடைபிடிக்கிறோம் சார். அதையே கொள்கை எதிரி, ஆனா நாங்க வந்து இணக்கமா இருப்போம் அப்படின்னு சொல்ல. அது உங்க கருத்து சார், அது உங்க நிலைப்பாடா இருந்தா அதுல எனக்கு விமர்சனம் இல்ல. ஆனா ஒன்றியத்தில் ஆளக்கூடிய மோடி தலைமையிலான பாஜக அரசோடு கடந்த திமுக அரசு மோதல் போக்கை கையில் எடுத்தது. நாங்கள் அப்படி செய்ய விரும்பல, தேவைப்படுற இடத்துல விமர்சிப்போம், இல்லைன்னா எனக்குமா அப்படி பாஜகங்கிற பேரையோ மோடிங்கிற பேரையோ சொல்லப்படான்னு ஏதாவது சத்தியம் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கிறேன்.